இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 7. இப்போ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 7ல் ஆரம்பித்து கொஸ்டின் நம்பர் 12 வரைக்கும் நமக்கு வந்து என்னென்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வரும். இப்போ அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே 7 to 12 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பொறுத்த வரைக்கும் நாம் வந்து கொஸ்டின் நம்பர் 7 படிக்கிறோம் பாருங்கள். A and B were partners in a firm sharing profit in 3:2 ratio. அப்போ ஏயும் பியும் பார்ட்னர், கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து அவங்க 3:2 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. தே அட்மிட்டட் சி ஃபார் 3/7 ஷேர். சிஏ என்பவரை சேர்த்துக்கிட்டாங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய பங்கு எவ்வளோன்னா 3/7 ஷேர் விச் ஈ டூக்கு. இப்போ அவர் வந்து, அதாவது சி வந்து யார்கிட்ட வந்து எடுக்கிறாருன்னா ஏகிட்டேருந்து 2/7 எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி வந்து பிகிட்டேருந்து 1/7 எடுத்துக்கிறாரு. அப்போ சி எடுக்கக்கூடிய, அதாவது சிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய இந்த 2/7 ஏயும் அதே மாதிரி 1/7 பியும் ஈக்குவலாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இல்லை. அப்போ இது வந்து அன்ஈக்குவல் சாக்ரிஃபைஸ் மெத்தடில் நம்ம இப்போ சம் போட போகிறோம். இப்போ சம்முக்கு ஆன்சருக்கு வருவோம். இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் அதை மற்ற சொல்லிட்டேன், இது வந்து அன்ஈக்குவல் சாக்ரிஃபைஸ். முதல்ல வந்து ஷேர் சாக்ரிஃபைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருன்னா அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களே 2/7. அப்போ 2/7 சாக்ரிஃபைஸ். அதே மாதிரி பி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருன்னா 1/7. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வாரிங்க. பழைய பிரகாரம் தான், ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் ஃபார்ம்டா. இப்போ ஏ பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஷேர், அதாவது ஏக்கும் பிக்கும் பார்த்தீங்கன்னா 3:2. இப்போ ஏக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/5 மைனஸ் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணது 2/7. இப்போ காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 35. இந்த 35ல் 5 எத்தனை வாட்டினா 7 டைம்ஸ். அப்போ 7 × 3 21. அதே மாதிரி இந்த 35ல் 7 எத்தனை வாட்டினா 5 டைம்ஸ். அப்போ 5 × 2 10. அப்போ 21 - 10 இட்ஸ் ஈக்குவல் டு 11 டிவைடட் பை 35. அடுத்தது பிக்கு வரோம். அவருடைய ஓல்டு ஷேர் வந்து 2/5 மைனஸ் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணது 1/7. காமன் ஃபேக்டர் 35. 35ல் 5 7 டைம்ஸ். 7 × 2 14. அதே மாதிரி 35ல் 7 எத்தனை டைம்ஸ்னா 5 டைம்ஸ். 5 × 1 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 9 டிவைடட் பை 35. இப்போ சிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3/7. இப்போ டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 35 இங்கேயும் 35. அதே மாதிரி சிக்கும் 35 போட்டாச்சு. இந்த 35ல் 7 எத்தனை வாட்டி இருக்குன்னா 5 டைம்ஸ். 5 × 3 15. அப்போ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5:9:15. அப்போ 7th சம் ஓவர். இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 8th சம்.